எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. அதில் வந்து நம்ம இந்த ஃப்ளோர் மவுண்டிங் யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட் தரையில் வந்து உட்காரக்கூடிய வெஸ்டர்ன் டைப் கிளாசெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட்டை வந்து ஃப்ளோர் மவுண்ட்டாக நம்ம பண்ணும்போது அது வந்து தரையில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதை ஹோல் பண்ணாமல் நம்ம வேறு எப்படி இதை அப்ரோச் பண்ணுறது சரியான விதமாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இதில் இந்த கமோட் மட்டும் இங்கே செட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறோம், ஆக்சுவலாக என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து சிஸ்டமில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கிளாசெட்டு பொறுத்த வரைக்கும் அமைகிறப்போ இந்த கீழே உள்ள பைப்பில் இந்த பாட்டம் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அது உட்காந்தது போக இந்த கிளாசெட் வந்து தரையில் உட்கார்றதுக்கு நல்லா ஃபிக்ஸாக இருக்குது. இங்கே ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணி இதை ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக நமக்கு கொடுத்துருக்க ப்ரொவிஷன். இந்த ஸ்க்ரூ கொடுக்குறதுல என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதை வந்து கீழே எங்கே போகுதுன்னா இந்த டைலுக்கு கீழே இருக்கக்கூடிய கலவையில் தான் போய் உட்காருது. ஸோ ஒரு மோனோலித்திக் ஸ்ட்ரக்சரில் போயிட்டு பிடிச்சிக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் தண்ணி பட்டு இந்த ஸ்க்ரூ ஏதாவது கரோடாக வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆப்ஷன். இன்னொன்று இது வழியாக தண்ணி ஏதாவது பெர்குலேட்டாகி உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ண முடிஞ்சாலும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுறோம் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறது அப்படின்னா, அது அந்த வீடியோ ஆக்சுவல் லைவ் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரொஃபைலை வந்து இந்த டைலில் மார்க் பண்ணி லைன் மாதிரி போட்டுட்டு அதில் நம்ம வந்து எம்சீல், ஒயிட் எம்சீல், இப்போ ஆக்சுவலாக அந்த எம்சீல் போட்டிருக்கோம். ஒயிட் எம்சீலில் வந்து ரிம்மு மாதிரி அந்த ஷேப்பில் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி உட்கார வச்சிடறோம். அது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஒயிட் சிமெண்ட் மாதிரி நம்ம வச்சு விட்டோம்னா நமக்கு அது வந்து தொடர்ந்து கரைப்படியாமல் இருக்கும். இது வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இது எடுக்கலாமா வாசரை? சும்மா எடுங்க. கரெக்ட். அதை பண்ணிட்டானே சீப்படு வந்துச்சா? உட்கார் 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 நேர் பார்த்து உட்கார், நேர் பார்த்து உட்கார், நேரு நேரு அது போயிடுங்க. என்ன செய்யறப்பா எப்படி செய்யலாம்? கத்தியா பேக் பண்ணிட்டு விட்டுவாரு. காலடு கொஞ்சம் காலட்டு வீடியோவில் தெரியணும்ல. மேலே ஏரியா போகிறப்பா கண்ணு கட் பண்ணட்டுமா? கத்தி கொடு. கட் பண்ண. இந்த இடத்துல இன்னும் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டை ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்ம இந்த மாதிரி எம்சீல் வைக்காமல் ரெகுலராக பண்ணுறோன்னா அந்த ஹோலில் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு சப்போஸ் நம்ம இந்த கிளாசெட்டுக்கும் கீழே இருக்க பைப்பு கடையில் ஏதாவது லீக் வந்தால் இப்போ இந்த கட் பண்ணுற இந்த அவுட்ரு ப்ரொஃபைல் வழியாக வந்து நமக்கு வந்து தண்ணி லீக் ஆகும், நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம எம்சீல் வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா தண்ணி அது வழியாக வர வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஸ்க்ரூக்காக இருக்கிற 2 ஹோலில் ஒரு ஹோலை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோலை ஓப்பனாக வைக்கணும். இன்கேஸ் இதை லீக் ஆனால் அது வழியாக நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும், நம்ம அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த எம்சீல் வச்சு அடைச்ச இடத்த நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி கூட எடுக்க முடியும் ஃப்யூச்சரில். ஸோ அதை பற்றியும் நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை. ஃப்ளோர் இல்லாமல் நம்ம மேல் தளங்களில் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி உயரத்தில் நம்ம பண்ணும்போது தண்ணி லீக் ஆகாமல் அதை பர்ஃபெக்டாக எந்த அளவுக்குலாம் பண்ண முடியுமோ அதை நம்ம உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் வந்து இந்த கிளாசெட் ஃபிக்ஸிங்கில் உள்ள இந்த ஒரு எளிய டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுறோம். இதில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸ் டெவலப் ஆகலை. அதனால் யூ கேன் ட்ரை திஸ். தேங்க்ஸ் ஃபார் டைம். தேங்க்யூ ஸோ மச்.